பாராளுமன்றத்துல எப்படி 17வது பாராளுமன்றத்துல மைக் ஆஃப் செய்கின்ற பழக்கம் இருந்ததோ அதை போலவே 18வது நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவராக ஆனதற்கான ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தொடர்ந்து அதே சக்திகள் ராகுல் காந்தி அவர்களுடைய மைக்கை சுவிட்ச் ஆஃப் செய்வதில் இருக்கிறார்கள். இந்த சுவிட்ச் ஆஃப் அரசியலை நிறுத்த வேண்டும். பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவரை பேச விடாமல் இருந்த எந்த ஜனநாயகம் வெற்றி பெற்றதாக கிடையாது. தொடர்ந்து இந்த புதிய கட்டடங்கள் கட்டியவர்களும் சரி, புதிய பாராளுமன்றம் கட்டிவிட்டோம், மிகப்பெரிய டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கிவிட்டோம் என்று சொல்பவர்கள் எதிர்கட்சிகளை பேச விடாமல் ஆக்குகின்ற இந்த பழக்கம் நிறுத்தப்பட வேண்டும். நீட் நிறுத்தப்பட வேண்டும், நீட்டை பற்றி விவாதம் வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியதை அவருடைய மைக்கை சுவிட்ச் ஆஃப் செய்த விவகாரம் என்பதற்காக பாராளுமன்றம் நேற்று நடைபெறவில்லை. இதை தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமையாவது ராகுல் காந்தி அவர்களை பேச விட வேண்டும். சரியா? நம்ம ராகுல் காந்தி அரசியல் மாற்றம் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு பின்னாலே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய குரலுக்கு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று சொல்லியிருப்பது ஒரு அரசியல் நாகரிகமானது. எங்களை பொறுத்த மட்டுமே திரு விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. பூரண மதுவிலக்கு என்பது ஆட்சியில இருப்பவர்களும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தவரை பூரண மதுவிலக்கு இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி 67 வரை பூரண மதுவிலக்குக்காக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதை வலியுறுத்துவதற்காக இந்த கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கொள்கை என்பது காலத்துக்கு ஏற்பது போல காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களிலே கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் அரசுடைய வருமானம் ஒரு பக்கமும், அதே நேரத்திலே இந்த மதுவை எப்படி நாம் மக்களிடமிருந்து அதற்கான பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியுமோ அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழக அரசு அதை பற்றி முடியும். 4 பேர் இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இந்த தொழில உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல எந்த ஒரு இயந்திரமும் உபயோகப்படுத்துவதில்லை. இது கைகளால் உருவாக்கப்படுவது. அதுவும் அதை உபயோகப்படுத்துகின்றவர்களுடைய பக்குவத்தினுடைய அடிப்படையில் ஏற்படுகின்ற விபத்துக்கள். இந்த விபத்தை பற்றி எங்க ஏற்பட்டது என்பதை பற்றி இப்பொழுது ஆட்சியரிடம் பேசுவேன். ஆட்சியர் அவர்கள் அதை பற்றி அவரும் அங்குதான் சென்றிருப்பதாக சொன்னார். இதை பற்றி முழுமையாக தெரிந்ததுனாலே அதை பற்றி பேச முடியும். ஆனால் தொடர்ந்து சிவகாசி பகுதியிலே இந்த விபத்துக்கள் ஆண்டுதோறும் அங்கும் இங்குமாக நடைபெறுகிறது. இந்த விபத்துக்களை குறைப்பதற்காக நடவடிக்கைகளை பட்டாசு தொழில் சார்ந்தவர்களும் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தொழில் பாதித்து விடாமலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிகாரிகள் மேல் அழுத்தம் செலுத்தும் பொழுது தொழிலை பாதிக்கின்ற அளவு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்கின்றன, வேலை இழப்புகள் ஏற்படுகின்றன. அதையும் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் மிக மிக முக்கியமான உயிர்கள். அதை அறிந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் இதை பாதுகாப்பாக எப்படி நடத்தலாம் என்று யோசிக்க வேண்டும். R&Dயை பற்றி நீங்கள் கேட்டதை பற்றி சிக்ரியோடு சேர்ந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அமைத்த குழு கலைக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசால். அதை மீண்டும் வைக்க வேண்டும், அதை பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர வேண்டும் என்பதற்காக கொள்ளும். மோடி அரசினுடைய கையில இருக்கின்ற டோல்கேட்டாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், இதிலே மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்களுக்கு எதிரான கொள்கை தொடர்கிறது. இதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற குரல் கொடுப்போம். இந்த முறை குடியரசுத் தலைவர் விவாதத்திலும் இதை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்களை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சிவகாசி வெளியூரில் இருந்தவங்களுக்கு வந்து இது ரெண்டையும்
ரெண்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு நியாயமா இருக்காது. இது இது வந்து விபத்தின் அடிப்படையிலே இதை ஆராய்ந்து தமிழக அரசு இதற்காக முதல்ல தெளிவா ஒரு 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 கொள்கையை வச்சுட்டாரு. எந்த ஒரு விபத்து நடந்தாலும் சரி 4,00,000 உடனடியாக தமிழக அரசு அறிவிக்கிறதும், அதே மாதிரி பிஎஃப் அப்படின்னாவும், அதே மாதிரி அந்த பட்டாசு ஆலையினுடைய சார்பாகவும் வழங்குவது வழக்கம். இது விபத்து. இந்த விபத்து என்பது மிகவும் அந்த குடும்பங்கள் இழந்திருக்கின்றன. மிக முக்கியமான விஷயம். அதனால் என்னை பொறுத்தமட்டிலே இதையும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் ஒப்பிடுவது என்பது சரியா இருக்காது. இது வந்து சிவகாசி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பது. கள்ளச்சாராயம் என்பது வாழ்வாதாரமாக யாருக்கும் இல்லை. இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதாரத்திலே எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. பாதுகாப்பு கூட்டப்பட வேண்டும். அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும், பண்போடு செய்ய வேண்டும். ஊழல் அதிலே குறைய வேண்டும். லஞ்சம் வாங்குற பழக்கம் குறையணும் அதிகாரிகளுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொழில் செய்பவர்களையும் அவர்களும் இந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை இருக்கு. இப்போ நடந்த உடனே முதல் அரெஸ்ட் ஆக போறது அந்த ஓனர் தான். அதனால என்னன்னா அவர்களுக்கு இருக்க பயம்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து இது ஒரு சட்டப்பூர்வமா அனுமதி பெற்ற ஒரு ஃபேக்டரியில நடந்த விபத்து. அதனால இந்த விபத்துகளுக்கும் மற்ற நம்ம ஒப்பீடுங்கிறது நியாயமா இருக்காதுன்னு நினைச்சேன். எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக எந்த அளவுக்கு தொடர்ந்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்போம். இப்பொழுது இந்தியா கூட்டணி 237 இடங்களோடு எதிர்கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கிறார். திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் தலைவராக இருக்கிறார். இப்படி எதிர்கட்சிகளுடைய குரல் பலமாக இருக்கும். தமிழகத்தினுடைய குரலும் மிக பலமாக இருக்கும். தமிழகத்தை சார்ந்து யார் பேசுகிறார்களோ அவர்கள் அவசியம் இந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றி குடியரசுத் தலைவருக்கு நன்றி தீர்மானத்தில் பேசுவார்கள் என்பது மட்டும் தெளிவாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.